நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே விசாலை பகுதியில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தனது பெயர் போலவே சென்டிமெண்ட் இருக்க வேண்டும் என்பதற்காகவே விஜய் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் என்கின்றனர் அக்கட்சியினர். அது மட்டும் அல்லாது தனது அரசியல் பயணத்தை விக்டரி உடன் தொடங்க வேண்டும் என்பதோடு விஜயகாந்த் சென்டிமெண்ட் ஒன்றும் காரணம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே விசாலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் தனது கட்சியின் கொள்கை உள்ளிட்டவை குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோலிவுட்டின் டாப் ஸ்டார் என்று அழைக்கப்படும் பிரசாந்த் நீண்ட வருடங்களுக்கு பிறகு நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவர் ஹீரோவாக நடித்த அந்தகன் படம் நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்தது விஜயுடன் சேர்ந்து நடித்த கோட் படத்திலும் பிரசாந்தின் நடிப்புக்கு ரசிகர்கள் வரவேற்பு கொடுத்தனர். இதன் காரணமாக அவரும் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இந்தச் சூழலில் பிரசாந்தின் அடுத்த படம் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்டு மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் அமெரிக்காவில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழ்நாடு உடனான 30 ஆண்டுகால உறவை மீண்டும் புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் காரணமாக உலக நாடுகள் கடும் அழுத்தத்தில் உள்ளன. இந்த போர் காரணமாக ஏற்பட்ட உலக அரசியல் பிரச்சினைகளால் விலைவாசி உயரும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. முக்கியமாக கச்சா எண்ணெய், யூரியா போன்ற பொருட்களின் விலை உயரும் நிலை ஏற்பட்டு உள்ளது. பல உலக நாடுகள் விலைவாசி உயர்வு காரணமாக அவதிப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்தியாவில் தொடர்ந்து பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதேபோல் விலைவாசி உயர்வும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு உள்ளது. இந்திய கிரிக்கெட் முடிசூடா மன்னன் யார் என்ற கேள்விக்கு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அதிரடியான பதில் ஒன்றை அளித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர், தோனி, சுனில் கவாஸ்கர் உள்ளிட்டோரை விடவும் 35 வயதாகும் வீரர்தான் இந்திய கிரிக்கெட்டின் முடிசூடா மன்னன் என்று கம்பீர் கூறியிருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. விண்கற்களால் பூமிக்கு ஆபத்து இருக்கிறது என்று தொடர்ந்து ஆய்வாளர்கள் எச்சரித்து வருகின்றனர். இப்படி இருக்கையில் பிலிப்பைன்ஸ் அருகே விண்கல் ஒன்று விழுந்திருப்பது மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது அளவில் பெரியதே இல்லை என்பதால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஓவர் வேலை உடம்புக்கு ஆகாது என்பார்கள். இது ஏதோ காமெடிக்கு சொல்லப்பட்டது போல தெரிந்தாலும் அதிகமாக வேலை செய்வது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும். இப்படிதான் சீனாவில் அதிகமாக வேலை செய்த இளைஞர் ஒருவர் உறுப்புகள் செயலிழப்பு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உலகின் மிக உயரமான கட்டிடமான பூர்ஜ் கலிபா கட்டிடம் துபாயில் அமைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக உலகின் 2வது மிக உயரமான கட்டிடமான பூர்ஜ் அசிசி என்ற கட்டிடமும் இப்போது துபாயில் அமைகிறது.